இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இறால் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இறால் தொக்கை விட இறால் கிரேவி எப்படி செய்கிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 கிலோ இறால் எடுத்துருக்குறோம். இந்த இறாலை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. தலைப்பகுதியும் வால் பகுதியும் கொஞ்சம் பிடிச்சி இப்படி இழுத்தாலே நமக்கு அது க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 கிலோ இறாலையுமே நம்ம 10 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணும்போது நம்ம அந்த இறால் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா இறால் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இனி இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த தொக்கு கிரேவி செய்கிறதுக்கு தேவையானது வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இனி ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு விட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகாய் காஞ்சதுமே நம்ம வாசனைக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இனி இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இது வதங்குற நேரத்தில் இதுக்கு தேவையான தேங்காயை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் கூட 1 ஸ்பூனு ஜீரகமும் 5 முந்திரி பருப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம்னா கிரேவி ரொம்பவே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இனி இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1 ஸ்பூனு மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கிரும் நமக்கு. இது ஒரு ஸ்பூன் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் தண்ணி விட வேண்டாம். அந்த வெங்காய தண்ணியிலே இது வெந்துடும். இதை விட்டு நம்ம சிம்மிலே போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நம்ம 1 ஸ்பூன் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சிம்மிலே தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அது அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் இறாலில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லாவே இருக்கும். இனி இதுக்கு 2 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இதுக்கு சேர்க்க வேண்டாம். நம்ம தேங்காய் விழுது சேர்க்கும் போது அந்த தேங்காய் விழுதை வாஷ் பண்ணி நம்ம இதில் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வாஷ் பண்ணி நம்ம இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடை விட சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லியிலையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நம்ம குழம்ப இறக்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.